அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நார்த்தங்காய் வச்சு ஊறுகாய் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு 12 நார்த்தங்காயை எடுத்துக்கலாங்க. அதையே நீல வாக்கில் கட் பண்ணி உள்ளே இருக்கிற சீட்ஸை எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு மாவுக்கு யூஸ் பண்ணுற குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் 2 கரண்டி அளவு உப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு 2வது கரண்டி உப்பையும் உள்ளே போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா குலுக்கி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 நாள்லேயே பிக்கிள் ரெடி பண்ணுறங்காட்டி நம்ம சில்வர் பாத்திரத்தில் வச்சுருக்கு. நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் இல்லைன்னா பீங்கான் கண்டெய்னரில் இதை வச்சுக்கோங்க. தண்ணி படாத மாதிரி சேஃபாக ஒரு இடத்துல தனியாக வச்சுக்கோங்க. அடிக்கடி எடுத்து குலுக்கி விட்டுக்கோங்க. 2 டேஸ்க்கு மேலே பிக்கிளுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி சில்வர் பாத்திரத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில்வர் பாத்திரம் அரிக்க ஆரம்பிச்சிரும் உப்பு போட்டிருக்கிறங்காட்டி. பாருங்கள், ஓரளவுக்கு பிக்கிளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி நல்லா குலுக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போது அந்த பிக்கிள் மிக்சரை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு நார்த்தங்காய்க்கு 1 ஸ்பூன் அப்படிங்கிற கணக்கில் 12 நார்த்தங்காய்க்கு 12 ஸ்பூன் போட்டு பிக்கிள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயம் லைட்டாக வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 5 to 10 மினிட்ஸ் வச்சுருக்கணும். இடையில கொஞ்சம் கலந்து விட்டுக்கணும். தோலும் சதப்பும் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் அளவே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் பத்தலை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இடையில ஆட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி உப்பு காரம் 2ல் எது பத்தலை அப்படின்னாலும் அதையும் நீங்கள் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஊறுகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப குளிர்ச்சியானது. அதே மாதிரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே எண்ணெயெல்லாம் நல்லா மேலே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபேனுக்கு அடியில் வச்சு நல்லா ஆற வச்சு நல்லா ஒரு கிளாஸ் கண்டெய்னர் பீங்கான் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2-3 மாதம் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாங்க. நல்லா டேஸ்டான நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.